வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 30 பேரை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். $2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை அடைய இலக்கு. கோவை புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. $100 கோடி முதலீட்டில் இணை உருவாக்க நிதியம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. புத்தொழில் நிறுவனங்கள் ஆண்டுதோறும் 36% அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம். (2032) இருந்த புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் 12,000 உயர்வு என்று முதலமைச்சர் பேச்சு. புத்தொழில் நிறுவனங்களில் கடைசி இடத்தில் இருந்த தமிழகம் திமுக ஆட்சியில் முதலிடம் பிடித்திருப்பதாகவும் பெருமிதம். புத்தொழில் நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள். தமிழ்நாட்டை சிறந்த தொழில் மையமாக மாற்றுவதே இலக்கு என்றும் பெருமிதம். கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. கோவையில் அமையவுள்ள நாட்டின் முதல் தங்க நகை பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஹால்மார்க் தர பரிசோதனை கூடம், பாதுகாப்பு வால்ட், கண்காட்சி மண்டபம் உள்ளிட்டவைகளுடன் பூங்கா அமைகிறது. தமிழ்நாட்டின் மிக நீளமான முதல் உயர்மட்ட மேம்பாலத்தை கோவையில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1791 கோடியில் 10 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயர் சூட்டல். தெரு பெயர்களில் சாதியை நீக்க நெறிமுறைகளை வெளியிட்டுவிட்டு சாதி பெயரை வைப்பதா? கோவை உயர்மட்ட மேம்பாலத்திற்கு விஞ்ஞானி தாமோதரசாமி பெயருடன் சாதியை இணைத்து சூட்டியதற்கு நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. விஜயின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும். விஜய் இதுவரை கரூர் செல்லாதது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். கரூர் பாதுகாப்பான ஊர், யார் வேண்டுமானாலும் வரலாம், நானும் அந்த ஊர்க்காரன் தான். விஜய் கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கலாம் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு அண்ணாமலை மறுப்பு. விஜய் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிய சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த முகமது சபிக் என்பவர் கைது. விஜய் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக மிரட்டல் விடுத்ததாக வாக்குமூலம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல். நிகழ்வை மண்டபத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் பணிகள் தீவிரம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைதான தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு 2 நாள் எஸ்ஐடி காவல். சம்பவம் தொடர்பாக மதியழகனிடம் 2 நாட்கள் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அனுமதி. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கு. பிரச்சார கூட்டத்தின் பொறுப்பாளரும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வெங்கடேஷை கைது செய்து போலீசார் விசாரணை.
தேர்தல் வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். ராமநாதபுரம் தேர்தலில் நவாஸ்கனி எம்பி வெற்றி பெற்றதை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக ஆஜரானார். நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான நகைகள், கார், ட்ரக் உள்ளிட்ட அசையும் சொத்துக்களை பொது ஏலம் மூலம் விற்பனை செய்ய உத்தரவு. வரும் 31ஆம் தேதி ஏலத்தை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முதல் குற்றவாளியான பிரபல ரவுடி நாகேந்திரன் உடல்நலக்குறைவால் மரணம். கல்லீரல் பாதிப்புக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நாகேந்திரன் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாவனுக்கு வருகின்ற திங்கட்கிழமை வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் மரணமடைந்த நிலையில் இறுதி சடங்கில் பங்கேற்க மகனுக்கு ஜாமீன். மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட மதுரை மேயரின் கணவருக்கு ஜாமீன். 4 வாரங்கள் நாள்தோறும் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிப்பு. கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை அதிக அளவில் இருப்பதால் தடை செய்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதால் அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேட்டி. காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீசன் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் கைது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து 16 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை. %69 இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா? நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. காலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்பொழுது 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 91,400 ரூபாய்க்கு விற்பனை. தென் மண்டலங்களில் இன்று முதல் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த அறிவிப்பு. 1650 லாரிகளுக்கு எல்பிஜி கேஸ் லோடு ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தேனி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. 10 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மலைத்தோட்ட பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆடுதுறை பேரூராட்சி இளநிலை பொறியாளர் ரமேஷ், செயல் அலுவலர் கமலக்கண்ணன் ஆகியோர் பணியிடை நீக்கம். தஞ்சாவூர் ஆடுதுறை அரசு பள்ளியில் தடுப்பு சுவர் இன்றி கழிவறை கட்டி திறக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. சென்னை பல்லவன் இல்லம் அருகே அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் கைது. விதிகளை மீறி போராடியதால் நடவடிக்கை என தகவல்.
மும்பையில் பிரதமர் மோடியுடன் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் சந்திப்பு. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் மற்றும் ராணுவம், கல்வி, சுகாதாரம், காலநிலை மாற்றம் போன்ற விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை. (2030க்குள் 6G சேவை வழங்கும் திட்டத்திற்கு தற்பொழுது உள்நாட்டில் உருவாக்கப்படும் 4G தொழில்நுட்பம் பெரும் பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்பொழுது 5G சேவை உள்ளதாகவும் டெல்லியில் தேசிய மொபைல் மாநாட்டை துவக்கி வைத்து பேச்சு. பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. ஆட்சிக்கு வந்த 20 நாட்களில் புதிதாக சட்டம் இயற்றப்படும் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. ஹரியானாவில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்ட IPS அதிகாரி மரணத்தில் அதிர்ச்சி. DGP உள்ளிட்ட 10 உயர் அதிகாரிகள் சாதி ரீதியாக பேசி தன்னை துன்புறுத்தியதாக IPS அதிகாரி எழுதி வைத்த 8 பக்க கடிதத்தால் பரபரப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 570 ரூபாய் மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. மதுரையின் முதல் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. 12 ஏக்கரில் சுமார் 350 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மைதானத்தில் 20,000 ரசிகர்கள் அமரும் வகையில் வசதி.